இன்னும் உங்களால் ஆட்சி அமைக்கவே முடியாது. நிறைய சிக்கல்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. நீங்கள் திரும்ப மக்கள்கிட்ட வேறு மாதிரி ஒரு கண்ணீர், போலி கண்ணீர் அடிப்பீங்க. அதிகாரம் கொடுத்தும் எங்களை முதலமைச்சராக உட்கார வைக்கவில்லை பார்த்தீங்களா, இதில் அரசியல் சதி இருக்குது அப்படின்னு உங்கள் வாக்காளர்களை நோக்கி நீங்கள் ஒரு போலி கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நாடகம் இன்னும் 2-3 நாளில் நடக்கலாம். ஏன்னா நீங்கள் காங்கிரஸு, அடுத்தது கம்யூனிஸ்ட்டு அவங்க ஒரு வேலை வந்தால், இஸ்லாமிய கட்சி இல்லை இன்றும் என்றும் என்றைக்குமே நாங்கள் வந்து திமுகவோடு தான் பயணிப்போம்னு சொல்லிட்டாங்க. விசிகா மட்டும் பரிசீலிப்போம், நாங்களும் மாற வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் நகர்ந்தால் அவங்களது 2 வருது, கம்யூனிஸ்ட்டுகளது 4 வருது, 6 எல்லாம் சேர்ந்ததுனாக்கா டிவிக்கு ஆட்சி அமைக்க முடியும். நேற்று அதை தான் திரும்பவும் பேசியிருந்தேன். இவர்களை நம்பி நீங்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்தா டிவிக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுலேருந்து அவங்க வைக்கக்கூடிய அவங்க திமுகவுக்கான அஜெண்டாலாம் உள்ளே கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க. காங்கிரஸு, விசிகா, கம்யூனிஸ்ட்டுகள். அது உங்களுக்கு நடைமுறையில் நீங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு சிக்கலாக இருக்கும். அவங்க உடனே ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப 108 வந்து அதிகாரத்தை இழந்து நிற்பீங்க. சட்டமன்றத்தில் வந்துட்டு கொண்டு வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதிகாரத்தை வந்து நிரூபிக்கணுன்றப்ப திரும்ப 108 நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் அதிகாரத்தை இழப்பீங்க, முதலமைச்சராக இருக்க முடியாது. இதுதான் திரும்பவும் ஒரு ஊஞ்சலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற நிலைக்கு வரும். மாற்றாக என்னன்னா, இப்போ அதிமுக இருக்குது. அதிமுகவிலையும் நீங்கள் செய்த பிழை, செங்கோட்டையனை விட்டு அதை பிரித்து உடச்சி எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்லாம் நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பெரிய துரோகம் அப்படின்றது. நாளைக்கு உங்கள் கட்சியிலேருந்து பாஜக பிரித்து உடச்சி வெளியில் கொண்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தானே வரும். இதுதான் நடக்கும். நீங்கள் அதிமுகவை உடச்சி செங்கோட்டையன் சொல்லி, செங்கோட்டையன் மூலமாக நீங்கள் அதிமுகவில் பேசி உடச்சி எடுத்துகிட்டு வரணும். முதல்ல அது சாத்தியமானு பார்க்கணும். கட்சி போகிறவங்க போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சி அதிகாரம் முழுக்க இங்கே இருக்குது. கட்சி இன்னும் வளர்த்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது எடப்பாடி நேற்று மதியம் பேசுனதாக தகவல் அவங்களுக்குள்ள கூட்டத்தில். அந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடாது. நேரடியாக கௌரவத்தை பார்க்காம எடப்பாடி கிட்ட போய் பேசி சேர்ந்து இருப்போம், அதிகாரத்தில் பங்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரினா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை பொது எதிரி திமுக விழுந்தது சரிதானே அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம் ஒரு வேளை. இப்போ அடுத்தது அதுதான் நடக்கும். எடப்பாடி தயவில் நீங்கள் வந்து அந்த கூட்டணியில் உங்களுக்குள்ளே ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றா இருந்தாக்கா அது நடக்கும், நீடிக்கும். பாஜக எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் திமுகவை போல் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தால் போதுன்னு அது உட்காந்துட்ருக்கு. அதனுடைய கனவு இப்போ இங்கே இல்லை. அடுத்தது 2029 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஓகே இப்போ உட்காந்து பேசலாமா அப்படின்னு அங்கங்கே கொக்கி உங்கள் 2 பேருக்கும் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் திமுகவை எவ்வளவு அது பலகீனம்